Hi Trading Fam, welcome to Vartagam Pesu channel. Now unga Gajapriya. Thank you so much for 6.35k subscribers for the trust and support. ஸோ ஃப்ரைடே நம்ம போட்ட வீடியோவில் லாஸ்ட் வீக் நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இன்னைக்கான வீடியோவில் இந்த வாரம் ஃபார் இண்டைசஸ் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட், வாட் ஆர் ஆல் த லெவல்ஸ், வாட் ஆர் ஆல் த ஹர்டில்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இயர்ஸ் மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்கும் சரி இல்லை இந்த வாரமும் சரி பெருசா இன்னைக்கு வரைக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை பிகாஸ் ஆஃப் வார், ஃப்ரீக்வெண்ட் கேப் டவுன் மார்க்கெட். ஸோ பெருசா ட்ரேட் பண்றதுக்கான குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. எனி ஹவ், வாட் இஸ் த ட்ரெண்ட், இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி ஃபார் த ரிவர்சல், டெக்னிக்கலா மார்க்கெட் எப்படி இருக்குன்றது தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் தட், இஃப் யூ ஆர் வாட்சிங் ஆர் வீடியோஸ் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம், நீங்க ஃபர்ஸ்ட் சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் வீடியோ பார்த்துட்டு தென் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாருங்க, ஸோ தட் யூ வில் கெட் த பெட்டர் கிளாரிட்டி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ குயிக்கா இந்த வாரம் என்ன ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ 3 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் எப்பவுமே வீக்கோட ஸ்டார்டிங்ல. ஃபர்ஸ்ட் வந்து சிபிஆர் வந்து என்ன மாதிரியான சிபிஆர், நேரோவா, மீடியமா, வைடா அப்படின்றது பார்ப்போம். அண்ட் செகண்ட் திங், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிவட் லெவல்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் திங், சிபிஆர் வந்து என்ன மாதிரி அலைன் ஆயிருக்கு, ஐதர் இட் இஸ் an ascending சிபிஆர் or descending சிபிஆர் or overlapping or inside, what is the type of சிபிஆர் we are having, அது வந்து தேர்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இது மூணுத்தையும் பார்க்கறது மூலயமா அந்த ஒரு வாரம் முழுக்க என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்க போகுது அப்படின்றது ஒன்லி பேஸ்ட் ஆன் சிபிஆர் we can analyze இல்லையா. ஸோ அதை முதல்ல பார்த்துடலாம். தென் செகண்ட் ஸ்டெப்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கான கேண்டில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சு கரெக்டா இந்த வாரத்துக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றத வந்து ரீகன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் சிபிஆர் பாக்குறது தான். ஸோ சிபிஆர் பார்ப்போம். இந்த வாரத்துக்கான சிபிஆர் நிஃப்டியில நேரோவா, வைடா, மீடியமா அப்படின்னு கேட்டா இட்ஸ் அ மீடியம் சிபிஆர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நேரோவா, மீடியமா, வைடான்னு பார்ப்போம். அதுல மீடியம் சிபிஆர். ஸோ வாட் மீடியம் சிபிஆர் இஸ் இன்டிமேட்டிங், சிபிஆரோட அலைன்மெண்ட் வந்து மீடியமா இருக்கு டிஸ்டன்ஸ். அப்போ வந்து ஐதர் இட் கேன் பி a trending market or it can be also a sideways market. அப்போ நம்ம வந்து ஐதர் R1 previous week high breakout க்கு வெயிட் பண்ணணும், இல்ல S1 previous week low breakout க்கு வெயிட் பண்ணணும். சரி, ஓகே. செகண்ட், டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு, சிபிஆர் டு R1 அண்ட் R1 previous week high, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே நார்மலா இருக்கு. ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ மீடியம். தட் இஸ் அ குட் திங். அண்ட் தேர்ட், அசெண்டிங்கா டிசெண்டிங்கா, தட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த டைரக்ஷன். கைஸ் ஒரு விஷயம் என்னன்னா, மீடியமா, நேரோவா, வைடா அப்படின்னு சிபிஆரோட அந்த லென்த் நம்ம பார்க்கும்போது, டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு ட்ரெண்டிங்கா இருக்குமா, வாலட்டைலா இருக்குமா, சைட்வேஸா இருக்குமான்றது புரிஞ்சிடும். அதே மாதிரி அது அசெண்டிங்கா இருக்கா, டிசெண்டிங்கா இருக்கான்னு தெரியறப்போ டைரக்ஷன் வந்து கிளியரா தெரிஞ்சிடும். தட் இஸ் த ரியல் பர்பஸ் ஆஃப் சிபிஆர். ரெண்டு விஷயம் பார்க்க முடியும், என்ன மாதிரியான டைரக்ஷன்ல போக போகுது அண்ட் ட்ரெண்டிங்கா இருக்குமா, சைட்வேஸா இருக்குமா, அதை வந்து நம்மளால ப்ரிசைஸா பார்க்க முடியும். தட் இஸ் த ரியல் பர்பஸ் ஆஃப் சிபிஆர். அண்ட் தேர்ட் திங் என்ன, டிசெண்டிங் சிபிஆர் கிடைச்சிருக்கு. ஸோ டிசெண்டிங் சிபிஆர்னா வாட் இஸ் த ட்ரெண்ட், அஃப்கோர்ஸ் பாரிஷ். ஸோ எனக்கு கேண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் நீங்க ஃப்ரைடே ஈவினிங் அப்புறம் நான் போட்ட வீடியோலயே நான் இதெல்லாமே காமிச்சிருப்பேன். ஸோ நீங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு பாத்தீங்கன்னாலே யூ கேன் கெட் த பெட்டர் கிளாரிட்டி வாட் த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி அப்படின்றது. ஸோ அப்போ இந்த அலைன்மெண்ட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ஓகே, மோஸ்டா த மார்க்கெட் கேன் பி ஆன் தி டவுன் சைட். அதுல எனக்கு S1 ப்ரீவியஸ் வீக் லோ கீழே வந்துச்சுன்னா அக்ரெசிவா கீழே வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது கிளியரா இருக்கு. ஓகே, ஸோ 1 hourல சிபிஆர் சொல்ற விஷயம் என்னன்னா இதுதான், டவுன் ட்ரெண்ட், பேரிஷ் மோட். அண்ட் இப்போ ரீகன்ஃபர்மேஷன் எப்போ பண்ணுவோம், இன்னைக்கு கேண்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆன பிறகு, மண்டே க்ளோசிங் அப்புறம் தான் வி வில் கன்ஃபார்ம் தட். ஸோ இப்போ ஓப்பன் எங்க ஆகுது, நியர்லி S1 ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே, விச் மீன்ஸ் S2 கிட்ட தான் ஓப்பன் ஆகுது. அப்போ S2 கிட்ட இருக்கும் போது ட்ரெண்ட் என்ன, வெரி பேரிஷ். சிபிஆர் கீழே இருக்குது, அது எஸ்பெஷலி S1 ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே இருக்குது, வெரி பேரிஷ். ஸோ the trend is very bearish. இப்போ கேண்டில் க்ளோஸ் ஆனாலுமே it is still below S1 previous week low. So the trend was clearly very bearish. அதுல டவுட்டே வேண்டாம்.
அப்போ ட்ரெண்ட் பேரிஷ்ன்றது தெரிஞ்சிருச்சு. அண்ட் வாட் இஸ் த லாங் டேர்ம் ட்ரெண்ட்? நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வீடியோல சொன்ன மாதிரியே ஐ செட் தட் திஸ் லெவல் இஸ் கோயிங் டு பி டூ ஆர் டை ஃபார் நிஃப்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்போர்ட் லெவல். ரொம்ப நாளா இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணல. யூ கேன் செக் எவ்வளோ நாளா 2025 மேல இருந்து அந்த லெவலை பிரேக் பண்ணல. இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் வார் அண்ட் குளோபல் கியூஸ் இட் ஹாஸ் ஓப்பன் கேப் டவுன் மேனர் அண்ட் நவ் இந்த இம்பார்ட்டன்ட் லெவலை பிரேக் பண்ணிருக்கு. நியர்லி நமக்கு 10 months ஆஃப் டைம்க்கு அப்புறமா இது வந்து பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் பிரேக் அவுட் தான். இப்போ கீழே வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் லெவல், நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இது பிரேக் ஆச்சுன்னா இன்னும் நல்லா ஃபால் தான் ஆகும் அப்படின்றது சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல்ல தான் இப்போ கரண்டா இருக்கு. யூ கேன் சி த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வாஸ் ஸ்டார்டட் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட் earlier. இங்கெல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போ 23,750. இதுவும் பிரேக் ஆனா நெக்ஸ்ட் 23,200. தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல். ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு லோ லெவலை பிரேக் பண்ணிருக்கு நிஃப்டி. அண்ட் ஆல்ரெடி மந்த்லி சிபிஆருக்கு கீழே இருக்கிறதுனால அது வந்து ஆல்ரெடி லாங் டேர்ம் ட்ரெண்ட் பேரிஷ் தான் சொல்லியிருந்தோம். அண்ட் S1 ப்ரீவியஸ் மந்த் லோ, இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால அந்த பிரேக் அவுட்டும் நடந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அக்ரெசிவ்லி பேரிஷ்ன்றது தான் வி டிஸ்கஸ். அண்ட் யூ கேன் சி திஸ் டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா மந்த்லி சிபிஆருக்கு மேலேயே சர்வைவ் ஆயிட்டு இருந்தது. ஆனா லாஸ்ட் ஒரு 2 மாசமா மந்த்லி சிபிஆருக்கு கீழே வந்துருது. கீழே தான் சர்வைவ் ஆகுது. ஸோ நல்லா அந்த ஒரு பேட் ட்ரெண்ட் இப்போ தெரியுது. S1 ப்ரீவியஸ் மந்த் லோக்கும் கீழே இருக்கு. அப்ப டெய்லிலயும் என்ன ட்ரெண்ட்? வெரி பேரிஷ். So the long-term trend is also aggressively bearish. The 1 hour trend is also aggressively bearish. So the trend is very clear and the other levels are also handy. இப்போ ட்ரெண்ட் வந்து பேரிஷ் தான். கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ சிபிஆர் எப்படி இருந்தாலும் கேப் டவுன் மார்க்கெட் அப்படின்னா the same trend is going to continue-ஆ இல்ல கேப் ஃபில்லிங் நடக்க போறதா அதை வந்து செக் பண்ணிட்டு based on that you have to do the quick scalping only. Because in this kind of gap up or gap down market, we cannot ride the trend always. 99% of the time, you cannot ride the trend. So definitely you have to do quick scalping only. That is the thing. அதனாலதான் லாஸ்ட் வீக்கா இருக்கட்டும், அதுக்கு முந்தின வாரமா இருக்கட்டும், பெருசா மார்க்கெட் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைன்னு சொன்னேன். வாஸ் லைக் ஸ்டக் இன் சைட் த ரேஞ்ச் அண்ட் கேப் டவுன் ஆயிட்டே இருக்கு. அண்ட் இந்த வாரமும் கேப் டவுன் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஸ்கேல்பிங் தான் நம்மளால பண்ண முடியுமே தவிர உங்களால வந்து ரைட் பண்ண முடியாது ட்ரெண்டா. சி திஸ் phase of the market is not too much good for swing trading and especially கேஷ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஸ்விங் ட்ரேடிங் பிக்ஸ் நீங்க எடுத்து வச்சாலும் சின்ஸ் த ஓவரால் சென்டிமெண்ட் ஆஃப் த மார்க்கெட் இஸ் கிளியர்லி பேரிஷ், அது வந்து உங்களுக்கு ப்ராப்பரா பண்ணவும் முடியாது. ஸோ அப்படியே பண்ணாலும் எனி டைம் த ரிவர்சல் மே ஹேப்பன். ஸோ கேஷ் மார்க்கெட்ல நீங்க ஸ்விங் ட்ரேடிங் செட்டப்ஸ் எல்லாமே எடுத்து பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா when the overall market sentiment is clearly bearish as like Nifty and Bank Nifty, better avoid taking hits. அதுவே நீங்க வந்துட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல போறீங்க அப்படின்னாலுமே ரிஸ்கி தான். in this case of market, in this phase of market, be very very careful about your swing trading positions. This is my suggestion for anyone, beginner or pro trader, whoever may be. The risk taking percentage should be very very less in this phase of the market. That is why ஒரு நல்ல கிளியரான டவுன் ட்ரெண்ட்ல இருக்க போது இந்த மாதிரி கேப் டவுன் மார்க்கெட்ஸ் நடக்கிறச்ச do some quick scalping and exit if you are an intraday trader. Again, scalping பண்ணணும்னா definitely you should know the technicals very clearly and you should follow that. அவ்வளவுதான் விஷயம். ஸோ நிஃப்டியோட ட்ரெண்ட் என்னன்றது கிளியரா பார்த்தாச்சு, லெவல்ஸும் பார்த்தாச்சு. Now let me explain what happened in Bank Nifty. So Bank Niftyலயும் அதே தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ Bank Niftyல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம் சிபிஆர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் சிபிஆர் ஹியர் இஸ் மீடியம் சிபிஆர் again. And distance பார்க்கலாம். CPR to previous week high and the R1 previous week high is little wide, not too wide, little wide. We can include this as well in medium kind. And then வந்துட்டு இது அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்னு பார்த்தோம்னா டிசெண்டிங். ஸோ சேம் நிஃப்டியில என்ன இருக்கோ அதே தான். Maybe like you may feel like I'm repeating the same things because
Since you guys asked for both Nifty and Bank Nifty, I am doing the analysis. ஏன்னா ரெண்டுத்துக்குமே most of the time trend வந்து சிமிலரா தான் இருக்கும். அண்ட் சிபிஆரோட லொகேஷன்ல இருந்து எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பாக்குறச்சு இங்கேயும் கிளியர்லி பேரிஷ் தான். CPR intimate பண்றது bearish. And second, whatever we have analyzed through CPR, we have to reconfirm it with the candle opening, right? So for S1 previous week low கீழே candle open ஆகிடுச்சு. The trend is clearly bearish, aggressively bearish, which means very bearish. Okay, clear? So அப்போ 1 hour ஓட trend very bearish mode ல இருக்கு. So what happened in daily chart? Let me check. ஸோ டெய்லியில வந்து பார்க்கும்போது இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலா போட்டிருந்தோம் நம்ம லாஸ்ட் டைம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் இது பார்த்தோம்னா ரொம்ப நாளா இது பிரேக் ஆகாம இருந்தது. எப்போல இருந்து அக்டோபர் 25ல இருந்து இந்த ஜோன் வந்து பிரேக் ஆகல. நாட் ஈவன் அக்டோபர், ரொம்ப நாளா இந்த லெவல் கீழே வரவே இல்லை. ஃப்ரம் ஜூலைல இருந்தே வரல. ஸோ அப்போ இந்த லெவலுக்கு கீழே எப்போ வருது, இப்போதான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் பிரேக் ஆனது மட்டும் இல்லாம S1 ப்ரீவியஸ் மந்த் லோக்கு தாண்டி நல்ல ஒரு கேப் டவுன் இப்போ. See, now Bank Nifty is sitting at important level. You can see previous மே மந்த்ல இருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு. இப்போ அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா முன்னாடி ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த லெவல்ல தான் இருக்கு. இந்த லெவல்லாம் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 53,500 ஷியரா வந்துடும். ஸோ இந்த லெவலுக்கு கீழே சர்வைவ் ஆச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் டச் திஸ் லெவல். ஏன்னா அதுதான் அகேன் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் நெக்ஸ்ட். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது நமக்கு டெய்லி சார்ட்லயுமே வந்து கிளியர்லி பேரிஷ் ஒரு செட்டப்ல தான் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு கீழே சர்வைவ் ஆகணும். சர்வைவ் ஆச்சு அப்படின்னா தென் நல்ல ஒரு பேர் செட்டப் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டெய்லியுமே ஒரு ஹிண்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் மந்த்லி சிபிஆர் மேல இருந்தது. ஸோ இப்போ மந்த்லி சிபிஆருக்கு கீழே சர்வைவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் எஸ்பெஷலி S1 ப்ரீவியஸ் மந்த் லோக்கு கீழேயும் சர்வைவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி if you observe this, S1 ப்ரீவியஸ் வீக் லோ ப்ரீவியஸ் மந்த் லோட்ட வரும்போதெல்லாம் ரிவர்ஸ் ஆயிடும். அதை தாண்டி வரல. இப்போ S1 ப்ரீவியஸ் மந்த் லோ கீழே சர்வைவ் ஆகுது, விச் இஸ் லைக் ப்ராபப்ளி த அக்ரெசிவ் டவுன் ட்ரெண்ட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, இது கீழே சர்வைவ் ஆச்சுன்னா டெஃபினெட்லி 53,500 is the next level. So the long term trend is also clearly bearish and 1 hour trend also clearly bearish and the levels are handy again. இந்த இடத்துல பார்த்தோம்னா 58,500 ஒரு லெவல், 55,900 அது ஒரு லெவல், அண்ட் தென் 53,500 வந்து ஒரு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த லெவல்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஆல்ரெடி இந்த லெவல் கீழே தான் இருக்கு. ஸோ இப்போ இதுல நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? See, if this lower high is taken out, then you can expect some short reversal till S1 previous week high, previous week low. அதுவும் பிரேக் ஆச்சுன்னா CPR அதெல்லாம் தாண்டி மேல வந்தாதான் அக்ரெசிவ் புல்லிஷ்னஸ், விச் மீன்ஸ் ஒரு கிளியரான புல் ட்ரெண்டுக்கு வரும். R1 ப்ரீவியஸ் வீக் ஆயத்தானாதான் அக்ரெசிவ் புல் மோட்க்கு போகும். ஸோ இங்க வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ரிவர்சல் நடக்கும்போது ஷால் ஐ டேக் லாங் சைட் என்ட்ரி, ரிஸ்கி என்ட்ரி, அண்ட் பேஸ்ட் ஆன் 5 minutes செட்டப் நல்ல ஒரு ரீகன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா definitely you can do the quick scalping again. When the overall trend and the current trend is mismatching, I never suggest the long நல்ல ரைட் பண்ற மாதிரியான ஒரு செட்டப்ஸ் நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல do some quick scalping and exit. So in both Nifty and Bank Nifty, you know very well the overall trend, the long term trend, everything is like clearly bearish. ரிவர்சல்ஸ் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதும் நான் சொல்லிட்டேன். எப்போ வந்துட்டு இந்த லோவர் ஹை பிரேக் ஆகுது, இப்போ இதுல இந்த லோவர் ஹை பிரேக் ஆயிருக்கு. ஸோ ஒரு சின்ன ரிவர்சல் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த லெவலும் பிரேக் ஆச்சுன்னா இங்க இந்த ஜோன் வரைக்கும் ஒரு சின்ன குட்டி ரிவர்சல்ஸ் நடக்கும். அந்த குட்டி ரிவர்சலுக்குள்ள 5 minutesல உங்களுக்கு நல்ல செட்டப் கிடைக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ குயிக் ஸ்கேல்பிங், விச் மீன்ஸ் 5 minutesல சிபிஆர்ல சப்போர்ட் எடுக்குது, சிபிஆர் மேல வருதுங்கும் போது யூ கேன் டூ சம் குயிக் ஸ்கேல்பிங் அண்ட் எக்ஸிட். தட் இஸ் த பெஸ்ட் வே டு ட்ரேட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் market. You can expect some good bull mode only above weekly CPR and especially above R1 previous week high as usual. Okay, so this is all about today's video. And இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. And இந்த வாரம் நம்ம கிடைச்ச opportunities எல்லாமே most probably we will discuss in Friday's video. Okay, that and if you found this video useful, please do share it with your trading community and friends and family members to learn better. And in case of any queries, you can do comment it or you can even WhatsApp for the link. And many have asked me for the star cage indicators and trend checker indicator.
ட்ரெண்ட் செக்கர் இண்டிகேட்டருக்கு நம்ம பிளேலிஸ்ட்லயே வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் ஸ்டார்கேஜ் இஸ் ஆர் ப்ரீமியம் இண்டிகேட்டர். அண்ட் அது வந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸ் வேணும், ட்ரையல் ஆக்சஸ் வேணும்னாலும் யூ கேன் டூ வாட்ஸ்அப் அஸ் அண்ட் வி வில் ஷேர் த டாக்குமெண்ட் லைக் ஹவு டு யூஸ் இட் அண்ட் வாட் ஆர் ஆல் த ஸ்ட்ராட்டஜிஸ் இன்க்ளூடட் எல்லாமே நம்ம உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவோம் அண்ட் யூ கேன் ட்ரை இட் ஆன் யுவர் chat as well. Okay, so we'll see you on the next video. Until then, bye. Take care. Happy trading.